இப்போ இந்த இது இருக்குல்ல, கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதில் கொஞ்சம் காசு வரும் சரியா. ஸோ அதில் வந்து வீடு வாங்கலான்ட்டு பிளான் பண்ணலாம். லோன் தாம்மா போடணும். பாதி டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு மீதி வந்து பாதிலாம் டவுன் பேமெண்ட் கட்ட மாட்டேன், 20% டவுன் பேமெண்ட் கட்டுறேன். பாக்கி வந்து இஎம்ஐ போட்டு விட்டுறேன். நீ உன் பிஸ்னஸ் இருக்குல்ல, என்னதுக்கு என் பிஸ்னஸ்ஸு நானே ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம். அது தாஷ்கண்டில் உட்காந்துக்கிட்டு என்னை நம்பிலாம் வாங்கக்கூடாது. நான்லாம் நீ பெரிய பேக்கராமே. நான் பேக்கரும் கிடையாது, குக்கரும் கிடையாது. 2 BHK வந்து 1 crore வரும். ஓகே, அது 20% எத்தனை சைபர்னு கூட அது வந்து 20% டவுன் பேமெண்ட்னா 20 லட்சம் நான் கட்டிடுறேன். 80 லட்சத்துக்கு லோனு. ஏதாவது 15 வருஷம் 20 வருஷம் வந்து நீ வந்து மாதம் 15,000 ரூபா கட்டணும். வரதே 10,000 ரூபா 15,000 ரூபா தான். அதையும் லோன் கட்டிவிட்டு உட்காந்து என்ன பண்ணுறது? நான் நீ கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. ஒன்றுமே எனக்கு கான்ட்ரிபியூஷனே வேணான்றாங்க. எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க. ஓகே, நான் எப்படிமா பண்ண முடியும்? கஷ்டம் தானே. கஷ்டம் தானேன்னா அப்போ நம்ம வாடகை வீட்டில் இருப்போமே. வாடகை வீட்டில் இருக்கேன். ஓகே, வாடகை வீடு தான் பெஸ்ட்டு.